ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே திருப்பரங்குன்றம் போயிருந்தோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பாப்பாவை தத்து கொடுக்குறதுக்காக. ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன மேக்கப். என்னோட இந்த செயின் வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சின்னதாக ஒரு போட்டால் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சின்ன அந்த நெக்லஸ் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகுது. சுடிதாருக்கும் சூட் ஆகும், சாரீக்கும் சூட் ஆகும். சிம்பிள் மேக்கப் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏர்லி மார்னிங் ஒரு 6-7 ஓ கிளாக் நாங்கள் ரெடி ஆகிட்ருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது என் சிஸ்டர், ஏன்னா அந்த வெயிலுக்கு வந்து ஒரு நார்மலான சாரீ வியர் பண்ணால் தான் நம்மளால் அந்த வெயில் அதை கட்டிட்டு போக முடியும். ஏன்னா கோயிலுக்கு போகிறனால சுடி வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தோம். இந்த நெக்லஸும் என்கிட்ட இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. எல்லாமே குட்டி குட்டியாக தான் நான் வந்து போடுவேன். ப்ரைஸும் ரொம்ப கம்மி, ஒர்த்தபுளாக தான் இருக்கும். இது வந்து விளம்பரம் கிடையாது. பட் நான் ஆல்ரெடி ஒரு 2-3 இயர்ஸாக ஒரு ரீசெல்லிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் வியர் பண்ணிக்கிறதால நல்லாயிருக்கும் கேட்பீங்க. ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என் சிஸ்டர் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து இதுதான். அவளோட ஃபேஸ்க்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக்மி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காலைல பார்த்திங்கன்னா தலையெல்லாம் காய வச்சு ஒரு சின்னதாக ஒரு மேக்கப் போட்டு ரெடி ஆயாச்சு. நான் தான் என் ஃபேஸ் ஆனால் ஆக்சுவலாக ஒரு பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அங்கே இருந்ததுக்கும் இங்கே இருந்த கிளைமேட்க்கும் வந்து ஒரு ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்தது. 2 பேருக்கும் ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் வியர் பண்ணணுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிங்க் கலரே பண்ணியிருந்தோம். இது வந்து எங்கள் அம்மாவும் என் சிஸ்டரும் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு 2-3 செட்டு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. அவளுக்கு இவளுக்கு ஒரே மாதிரி. குட்டி பாப்பா பாருங்க ரெடி ஆகிட்டாங்க. இவங்க தான் இன்றைக்கி தத்து கொடுத்துறாங்க, வாங்க போகிறோம். அதோட ஜாதகத்தில் சொல்லியிருந்தாங்க முருகன் கோயிலில் தத்து கொடுத்து வாங்க சொல்லியிருந்தாங்க. திருப்பரங்குன்றம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகியிருந்தோம். ஏன்னா ஆக்சுவலாக ரொம்ப டயர்டு. அதுக்கு முந்தின நாள் 2 டேஸ் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்தது, ட்ரெயினில் ட்ராவல், அப்புறம் அங்கே வீடெலாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு திங்ஸ், இங்கேயும் வந்து பேக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி முந்தின நாளில் ரொம்ப டயர்ட், கால் கூட அவ்வளோ வலி. இருந்தாலும் சரி ஓகே, 2 டேஸில் பாப்பாவுக்கு ஸ்கூல் ஜாயின் பண்ண நான் கிளம்பிடுவேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரேடியாக ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக என்னோடய ஃபேஸே ரொம்ப டயர்ட்னஸாக தான் இருந்தது. பட் ஓகே, எல்லோரும் ஜாலியாக ஒன்றா போகிறப்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல. எப்போயுமே அப்படி தான், என்ன டயர்டு என்ன வெயில் எதுவாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போகிறோன்றப்போ ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. காலைல எழுந்திரிச்சு எல்லாத்தையும் குளித்து ரெடி பண்ணி இங்கேருந்து நாங்கள் நத்தத்துலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெரியார் போய் தான் அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் போனோம். இவங்க தான் என்னோடய அம்மா. நீங்கள் ஆக்சுவலாக லைவ் பேசுகிற எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறையா எடுத்துகிட்டு போகல, அங்கே போய் எல்லாமே வாங்கிக்கலாம். வாட்டர் பாட்டில், அப்புறம் பாப்பாவோட திங்ஸு, அப்புறம் வந்து தாம்பூலம் இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருந்தது. பட் எல்லாமே பேக் பண்ணி நேற்று தான் க்ளீன் பண்ணி போட்டோம், அந்த ஞாபகம் இல்லாமல். ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, ஆக்சுவலாக அடுத்து வந்து என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்கு தான் மீட் பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து இந்த வீட்டில் நத்தத்தில். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபீலிங்ஸு. பட் வந்து எல்லோரும் ஒன்றா போகிறப்போ ஒரு மாதிரி சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன ஃபேமிலி தான், பட் நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கப்போ ரொம்ப ஜாலியாக இருப்போம். இதே எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். திருப்பரங்குன்றம் மலைங்க இது என்னால் வீடியோ எடுக்க முடியல, சரியான வெயில். கோயிலோட என்ட்ரன்ஸ் இது வந்து கோயில் வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க்கு கொஞ்சம் உள்ளெல்லாம் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் வெளியே அப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே நாங்கள் நடந்து, சரியான வெயில் வேறு. பாப்பாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அதுங்களுக்குலாம் ரொம்ப ஸ்வெட் ஆகி வேர்த்து ஊற்றிட்டு இருந்தது. நாங்கள் உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நிறையா தான் வீடியோ எடுக்க முடியல, சாரி. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முருகன் வந்து ரொம்ப பிடிக்கும். தத்து கொடுக்குற ப்ராசஸ் பற்றி டீட்டெயில் வேணும்னா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சொல்கிறேன்.
ஏன்னா யாராவது இந்த மாதிரி ஜாதகம் எழுதுறீங்க குழந்தைக்கு, ஜாதகக்காரங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி பண்ணணும், நம்ம முன்னாடி இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் எனக்கு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் போட்டிருந்தாங்க. பட் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சாப்பிடல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து அங்கே நிறையா பேர் வந்து இந்த சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்களா, அவங்க தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் மைண்டில் வச்சு சரி ஓகே நம்ம கூட வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம், அவங்க சாப்பிட்டுக்கட்டும் அந்த மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு கோயில் பிரசாதம் தான் கண்டிப்பாக சாப்பிடாம வரமாட்டோமே. ஸோ புளி சாதம் கொஞ்சம் பொங்கல் வாங்கி அங்கேயே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு வெஜிடேரியன் ஹோட்டலில் பார்த்து லன்ச் அங்கேயே சாப்பிட்டோம். பட் இந்த வெயில்லையும் அந்த தேர் வரதை பார்க்க அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. ஏன்னா சாமி தான் நமக்கு ஒரே நம்பிக்கைல்ல. ஸோ வந்து நிம்மதியாக வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். பாய் அன்பு உள்ளங்களே. உங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் அன்பு உள்ளங்களே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.